சூரியன் எப்படி நீங்க வந்து ஒரு கட்டம் இந்த கட்டமும் பார்வையா இருக்கு, அதனால இவங்களுக்கு வந்து மனைவி இருக்க மாட்டாங்க. அதுதாங்க, அது வந்து என்னன்னா, இது வந்து சூரியன் தான் மையம், பூமி சுத்தி தான் வருது. ஆனா ஜாதத்துல சூரியன் சுத்தி வருது. இது பைத்தியகாரத்தனம்னு ஒருத்தன் சொன்னான்னா ஓகே, பைத்தியகாரத்தனம் தான். ஒருவேளை அவனுக்கு தெரியாம சொன்னானா பணக்காரன் ஆகணும், நான் ஜோதிடர் உங்களை வந்து பார்த்தா எனக்கு நீங்க வழிகாட்ட மாட்டீங்க. எனக்கு நான் எப்படி வழிகாட்ட முடியும்? அப்ப நான் பணக்காரன் ஆகணும்ல ஃபர்ஸ்ட். திருப்பணதெல்லாம் நடக்கிறதா இருந்தா நீங்க இதுக்கு எதுக்கு இவ்வளவு கத்தி கஷ்டப்படணும்? நான் எதுக்கு கத்தி கஷ்டப்படணும்? இது நமக்கு நேர்ந்துவிடப்பட்ட நம்ம நேர்ந்து விட்டுருக்காங்கன்ற மாதிரி நம்மள எவனோ நேர்ந்து விட்டுருக்கா வந்து கத்திட்டு கிடக்கும். அப்படி நீங்க இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கர்மாங்கிறத ஏத்துக்கிட்டீங்க. என்ன முன் ஜென்மத்துல நான் செஞ்சது அது தெரியல, ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைங்களா? லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வழக்கமாக வந்து அரசியல் சார்ந்து அந்த மாதிரியான உரையாடல் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்க சிறப்பு விருந்தினர் வந்து நேரடியாக அரசியலில் இல்லை, ஆனால் அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த அரசியல் பார்வை கொண்ட ஒரு நண்பர் தான். ராஜநாடி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு முறையை பின்தொடரக்கூடிய ஜோதிடர் பார்த்திபன் அவர்கள் நம்ம கூட வந்திருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுவோம், அரசியலும் பேசுவோம். வணக்கம். வணக்கம், உங்கள் நேரில் நினைவுக்கு வணக்கம். வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு உங்களுடைய ஒரு பதிவு ஒன்று படித்தேன், கம்யூனிஸ்டுகள் பற்றி ஒன்று எழுதியிருந்தீங்க. அது எனக்கு அதுக்கு முன்னாடியே உங்களுடைய காணொலியெல்லாம் பார்த்துருக்குறேன், அந்த மாதிரி இதில் கடந்து போகும்போது பார்த்துருக்கேன். அது வந்து வழக்கமான ஒரு ஜோதிடருக்கான இந்த தன்மை இல்லாமல் அந்த ஜோதிடத்தை பேசிக்கிட்டே ஜோதிடத்துக்கு எதிராக பேசுற ஒரு கேரக்டர் இல்ல. ஜோதிடத்துக்கு எதிராக பேசுறதுன்னு இல்லைங்க. இப்ப நீங்க ஆரம்பிக்கிறப்ப இப்ப நான் வந்து போட்டிருக்க ட்ரெஸ் இதெல்லாம் டாலர் செயின் அப்படி ஏதாச்சும் இருக்கணும். அப்படி எதுவும் இல்லை. அதே மாதிரி நான் ஆரம்பிக்கிறப்ப புதாய, மங்களாய, சூர்யாய, ராகு எதுவே நமக்கு சரி அதெல்லாம் சொல்லியிருக்கணும். இல்ல, அதுக்கு மந்திரம் சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்கணும். அதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா இதை வந்து சில ஜோசியர்கள் சயின்ஸ்ன்னு சொல்றாங்க. ஜோதிடம் என்பது சயின்ஸ் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா ஜோதிடர்கள் சொல்றாங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி பூஜைகள், இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து எனக்கு உபாசனம் பண்ணேன், அதனால எனக்கு வாக்குப்பளிதம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ்னு சொல்றாங்க. ரெண்டு முரண்படுது இல்லைங்களா? சரி, அந்த பஞ்சாயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எனக்கு பார்த்திபன் சார் யாரு அப்படிங்கறது. பார்த்திபன் சார் ஒரு 3 தலைமுறையா நாங்க ஜோதிடரா இருக்கிறோம். ஓ சரி. என்னுடைய தாத்தா, மாமா, என்னுடைய தம்பி எல்லாருமே ஜோதிடரா இருந்தவங்க. குடும்பமாகவே ஜோதிடம் தான். ஆமா, 3 தலைமுறையா ஜோதிடம் பார்க்க. நாங்க விவசாயமும் பண்றாங்க, ஜோதிடம் பாக்குறாங்க. நான் வந்து பேசிக்கா எனக்கு இன்ஜினியரிங்னா நான் பியூர் இன்ஜினியரிங் கிடையாது, அந்த அளவுக்கு படிக்கல. ஒரு மெக்கானிக்கல் பேஸ்மெண்ட்ல இருந்து வரேன். நான் வந்து ஒரு கார் நிறுவனத்துல, பெரிய கார் நிறுவனத்துல, சென்னை சுத்தி கூடிய கார் நிறுவனத்துல ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணுறதுக்கு அப்புறம் எந்த ஊர்? எனக்கு மதுரை பக்கம். மதுரை பக்கம் தேவதானப்பட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதான் எனக்கு சொந்த ஊர். கொடைக்கானல் அந்த மலைச்சரிவு அந்த பக்கமா இருக்கக்கூடிய தாய்வழிகளில வந்து அங்கேதான் பூர்வீகம் தான். சென்னைக்கு வந்து அந்த கார் தொழிற்சாலைக்காக வேலைக்கு வர சின்ன வயசுல 17 வயசுல வந்து சேரும். அப்படியே போகுது, ஒரு 10 வருஷம் போகுது. அதுக்கப்புறமா வந்து கம்யூனிசம், யூனியன், ட்ரேட் யூனியன் அப்படிலாம் போய் நிறுவனத்துக்காக போராட்டங்கள் பண்ணி பணி நீக்கம் செய்யப்பட்டு, அதுக்கப்புறமா வந்து நிறைய போராட்டங்கள், வேலை நிறுத்தங்கள், சாலை மறியல், ஒரு இடதுசாரி அவதாரம். இடதுசாரி தான் அவதாரமே இடதுசாரியா இருந்தது. ஒரு 10 வருஷம் போராடி பார்த்துட்டு அவங்களுடைய கொள்கைகள்ல நிறைய முரண்பாடுகள் கூட இருக்கிறப்ப தெரியுது, பக்கத்துல இருந்து பாக்குறப்ப தெரியறதுனால. இந்த முரண்பாடுகள் நம்ம பேசுறதுக்கு ஆள் கிடையாது. அவங்க முரண்பட்டு போறாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லாத. நம்ம உலகத்தை திருத்த வரல. என் வாழ்க்கையை நான் பணம் வச்சிருக்கேன் இல்லைங்களா? நான் என்னுடைய மொத்த சொத்தையும் வித்து அடமானம் பண்ணி கேம் விளையாடுற மாதிரி நான் வந்து மொத்தமா என்னுடைய எல்லா வாழ்க்கையும் அடமானம் வச்சுட்டு நான் கேம் ஆடிக்கிட்டு இருக்கேன். இந்த கேம் ஆடுற அளவுக்கு இந்த ஒருத்து, என்னுடைய வாழ்க்கை அடமானம் வைக்கிற அளவுக்கு அங்க ஒருத்து இல்லை அப்படின்னு மிக வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து என்ன அப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? இன்னைக்கு உலக தத்துவங்களே தத்துவமா இருக்கலாங்க. இப்ப எனக்கு ஏதாச்சும் போஸ்டிங் கொடுத்தாங்கன்னா நான் 4 கம்பெனிக்கு யூனியன் லீடரா வேணா இருக்கலாம் இடதுசாரின்ற பேர்ல. நான் வந்து தொழிலாளியாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு குடும்பத்தினுடைய வறுமையை பணையம் வச்சுக்கிட்டு குடும்பத்தினுடைய எல்லாத்தோடையும் போராடிக்கிட்டு, அது மட்டும் இல்லாம எதுக்கு நம்ம வாழ்க்கையை தொலைக்கணும்? நான் சொல்றது ஆரம்ப காலத்துல 17 வயசுல நான் வேலைக்கு வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாருமே என்ன செய்யறோம், நானும் தான் ஃபர்ஸ்ட் வந்து வேலை கிடைச்சா போதுன்னு வரும். அதுக்கப்புறம் வேலை கொடுத்தோடனே பங்கு கேட்கிறோம். ஓகேங்களா? இந்த குணம் எனக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து என்னோட உரிமைன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை எவனும் சொல்லாதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு சம்பளம் என்ன கிடைக்குதோ நான் அதுக்காக நான் வந்தேன். ஆரம்பத்துல வரும்போது எனக்கு வந்து காரணம் என்னன்னு தெரியாது. அவன் தான் எனக்கு காரணாலே சொல்லித்தரான், மெக்கானிசம் என்னன்னு சொல்லித்தரான், அவன் தான் எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறான், அவன் தான் எனக்கு சோறு போடுறான், அவன் தான் எனக்கு வாழ்க்கையை கொடுக்குறான், எல்லாமே பண்றான்.
ஒரு காலத்துல வந்து நீ அடிமையாக்கப்படுற, சுரண்டப்படுற, ம். முதலாளித்துவத்தால் சுரண்டப்படுற, கோடிக்கால் பூதம் உன்னை சூழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ தப்பு நடக்குது போல இருக்குதுன்னு பயம் வருது. ம். சரி, நம்ம புரட்சி புண்ணாக்குன்னு ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்ச நாள் கழிச்சு வாழ்க்கை பறிபோகும் பொழுது ம். நான் வந்து தனியால வரல, ஒரு 110 பேருக்கு பக்கமா நாங்க டிஸ்மிசல் ஆனோம். ஓ. அந்த 110 பேர் டிஸ்மிசல் ஆனதுல நிறைய பேருக்கு கோர்ட்டு வழக்கு, பஞ்சாயத்து, அப்படி இப்படின்னு போய் நிறைய வழக்குகள் போய் அதுலயே நிறைய பாலிடிக்ஸ் பண்ணி கடைசியில நம்மளுக்கு இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வெளியே வந்துட்டு நான் என்னுடைய வேற வேற வேலைகள், எனக்கு கார் மெக்கானிக் தெரியும், நிறைய வேலைகள் பார்க்கும் பொழுது கடைசியில் தெரிஞ்ச தொழில செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்குள்ள அப்போ உங்களுக்கு முன்னோர்கள் வந்து இந்த ஜோதிடம் தாத்தா மாமா எல்லாருமே ஜோசியம் அப்பயே பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்ப நான் அதுக்குள்ளே வந்துட்டேன். நான் வந்து அது அப்போ நீங்க அவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்க கூட கத்துக்கிட்டு இருந்தீங்களா? கொஞ்சம் கத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா அது முழு நேரமா பண்ணிட்டு, ஏன்னா என்னோட தம்பியும் வந்து பார்த்தாரு ஜோதிடம், அதோட சேர்த்து நானும் அப்படியே கத்துக்கிட்டு உள்ள வந்தாச்சு. நாங்க பரம்பரையா கத்துக்கிறதுனால பேசிக்ல இருந்து உங்க அடிப்படை கொஞ்சம் நல்லாவே தெரியும். அப்போ வரும்போது இந்த முகநூல் அது மாதிரி நிறைய விஷயங்கள், சோசியல் மீடியா நிறைய சப்போர்ட் பண்ணதுனால நிறைய பேர் நீங்க சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும், ஏன்னா புதுசா இருக்கு. ஏன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு புதுசா பழசான்னு தெரியாது. கேட்கக்கூடிய உங்களுக்கு அது எப்படி தெரியுதுன்னா டிஃபரெண்டா இருக்கு, நீங்க ஏதோ புதுசா சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறப்ப நம்ம புதுசா தான் இருக்கிறோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தை இருக்கு அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். மதிப்பு கிடையாது. வரவங்களும் வந்து நாங்க காணிக்க இல்லாம கேட்க மாட்டோம் அப்படின்றப்ப நாங்க வந்து அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சோம். இப்ப என்கிட்ட ஒரு 2500 மாணவர்கள் இருக்காங்க. ஓ. ஆமா, என்கிட்ட இருக்கிறவங்க ஒரு 500 பேர் வரைக்கும் தொழில்முறைக்காரங்க சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு குடும்பமாவே செட்டில் ஆகி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நல்ல தொழில் எல்லாமே நல்ல தொழில் தான். எல்லா ஜோசியும் பிழைக்கல, நான் மட்டும் தானே பிழைக்கிறேன் இல்லைங்களா? எல்லா ஜோசியும் பிழைக்கல, நான் மட்டும் தான் பிழைக்கிறேன்ற மாதிரி நல்ல சந்தைப்படுத்த தெரிஞ்சவங்க பிழைக்கிறான். சந்தைப்படுத்தவும் எனக்கு தெரியாதுல்ல. நான் என்ன மார்க்கெட்டிங்கா படிச்சிட்டேன். நான் என்கிட்ட இருக்கிறத சொன்னேன். என்கிட்ட இப்ப சரக்கு இருக்கணும்ல, அது வந்து இன்னொருத்தருக்கு தேவைப்படுது. அவ்வளவுதான். புதுசா இருக்குது. இப்ப போன வருஷம் ஒரு பெரிய ஜோசியரை சந்திக்கிறேன். அவர் ஒரு ஜாதகம் எழுதுறாரு. அதுல சில நுணுக்கங்களா நான் சொல்றேன். இந்த ஜாதகம் எழுதிக்கிட்டு இருக்கும் போது இந்த ஜாதகருக்கு மனைவி இருக்கக்கூடாது, குழந்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்கிறாரு. இந்த அமைப்பு இருந்தா அப்படி இருக்காதுன்னு சொல்றேன். இந்த அமைப்பை மட்டும் வச்சு எப்படி சொல்லுவீங்க? எந்த நூல்லையுமே இல்லைங்கிறாரு. நூல்ல எதுக்கு இருக்கணும்? நூல்ல இருக்கணும், அனுபவத்துல இருக்குது. நான் அனுபவத்துல சொல்றேன்னா ஆமா அப்படிதான் இருக்குது, அதனாலதான் திருப்பி உங்கள்கிட்ட கேட்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப எனக்கு தோன்றது, நான் கொண்டு வந்தது, நான் புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே புதுசா இருக்கிற மாதிரி, இல்லைன்னா அனுபவத்தில் வந்ததா இருக்கிறதுனால நிறைய பேர் அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறப்ப நான் வந்து என்னன்னா வேடிக் அப்படின்ற அஸ்ட்ராலஜி மாதிரி இல்லாம பாரம்பரிய அஸ்ட்ராலஜி நான் வந்து புதுமையாக என்னுடைய மெத்தட் ராஜநாடின்ற ஒரு யூனிக்கான மெத்தட் கிரியேட் பண்ணி அதுக்கு சிலபஸ், சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் வச்சு நான் டெக்னாலஜிக்கு மாறுறீங்க. ஆமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னுடைய டைரக்டா கிளைண்ட்ஸ் வராங்க, ஜாதகம் பாக்குறேன், எல்லாமே பண்ணிட்டு தான். நீங்க ஒரு தொழிற்சங்கவாதியா அல்லது வந்து இடதுசாரியா அப்படி சுத்திக்கிட்டு இருந்தது அப்போல்லாம் இதெல்லாம் மூட நம்பிக்கைகளா இருந்த? எனக்கு மூட நம்பிக்கைன்னு தெரியாதா? மூட நம்பிக்கைங்கிறது வந்து ஒரு விஷயம் புரியாத போது, புரிஞ்ச போது அது மூட நம்பிக்கை இல்லை. இப்ப கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா வந்தா நம்ப வேண்டியதான். இல்ல இப்ப நீங்க ஒரு நிறைய தத்துவங்கள் படிச்சிருக்கீங்க, இடதுசாரி தோழர்களோட தான் சுத்தி இருக்கீங்க, நிறைய புத்தக வாசிப்புள்ள ஒரு மனிதரா இருந்திருக்கீங்க. இந்த புத்தக வாசிப்புக்குள்ள போனாலே நமக்கு வந்து நம்மளுடைய பழமை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முட்டாள்தனமா அது வந்து என்னன்னாங்க, பழமை சார்ந்த விஷயம் சோறு தான் பழசு, எத்தனை வருஷமா திங்கிறது முட்டாள்தனமா இல்லைங்களா? அப்ப எத்தனை வருஷமா திங்கிறான் முட்டாளாடா, நீங்க எல்லாம் சோறு திங்கிறேன்னு கேட்க கூடாதுல்ல, பிசா தின்றான்னு சொல்லக்கூடாதுல்ல. அது என்னன்னா சரியா இருந்தா சரி. அப்ப நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பழைய சித்தாந்தங்களும் பழமைவாதங்களும் உங்களுடைய அடிமைப்படுத்துகிறது. இது உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஏதோ பிறப்பின் அடிப்படையில் நீங்க முடக்கப்படுறீங்க, நீங்க வந்து நசுக்கப்படுறீங்க, நீங்க மேலெழுந்து வாங்க, பிறப்புக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்றத நெறிப்படுத்துறதுக்காகவும் கோயில்கள் அனைத்துமே வந்து ஒரு கூடாரங்களாக இருக்குது, அடிமை கூடாரங்களாக இருக்குது. ஆனால் கோயிலுக்குள்ள போகாதீங்கன்னா, கோயிலுக்குள்ள போகாதீங்கன்னு சொல்ல, கோயில் என்ற அடிப்படையில் நீங்க அடிமையா இருக்காதீங்கன்றதை தான் வெளிப்படுத்துறது தவிர கோயில் எதுவும் யாரும் சொல்ல. ஏன்னா அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. அப்ப கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கோயிலை பத்தி விமர்சனம் கூட பண்ண தேவையில்லை. அது இருக்கிறவங்க கும்பிடுறான் இல்லைங்களா? அப்ப அம்மாங்கிறவங்க வந்து புனிதமானவங்களா இல்லையா? அது எப்படி புனிதமானவங்க? அவங்களும் பொம்பளை தானே. அவங்களுக்கு ஏதோ சந்தோஷத்துக்கு பெத்து குழந்தைங்களுக்கு தன்னுடைய தாய் புனிதமான இல்லைங்க. நான் கேட்கறது அவங்க சந்தோஷத்துக்கு குழந்தை பெற்றிருக்காங்க, அவங்க எப்படி புனிதமா மாற முடியும்? குழந்தை பெத்துட்டா அதனால வந்து சந்தோஷத்துக்கு சந்தோஷமா இருந்தாங்க, குழந்தை பெத்துக்க வேணான்னு இருந்திருக்கலாம்ல. குழந்தைய பெத்து அதை வளர்த்து அவங்க பிளான் பண்ணி பெத்துக்கல, என்ன உங்களையும் பெத்துக்கல, யாரையும் பெத்துக்கல, அவங்க எப்படி புனிதமானவங்களா இருக்குன்னா அது புனிதம், நம்மளுடைய நம்பிக்கையில புனிதம். நீங்க என்ன சித்தாந்தவாதியா இருந்தாலும் அம்மா புனிதம். அப்ப சித்தாந்தவாதி ஆயிட்டேன், அம்மா புனிதம் இல்ல, அது பொம்பளை தான் சொல்ல முடியாது.
இது மாதிரி உங்களுக்கு புரிந்ததுக்கு அப்புறமா அது புனிதங்கள் இருக்கு. அப்ப எனக்கு ஜோசியம் ஆல்ரெடி தெரியும். இது வந்து எனக்கு வந்து மேல இருந்து லைட் அடிக்குது, உள்ள இருந்து பவர் இருக்குது, உள்ள எனக்கு வாக்குப்படுது, கண்ண முருகனே தெரியுதுன்னா நான் நம்பி இருக்க மாட்டேன். நான் கணிதமா பாக்குறேன். ஓகேங்களா, கணிதமா பாக்குறேன். அப்ப கணிதமா பார்க்கும்போது கணிதம்னு வந்துட்டுனா அங்க அறிவியல் வந்துருது இல்ல. அறிவியல் அப்படிங்கிறது நீங்க கடைசியா சயின்ஸ் அப்படிங்கறது என்ன நினைக்கிறீங்க, ஏதோ புரிஞ்ச விஷயம் சயின்ஸ் எல்லாம் அப்படிலாம் இருக்கும். அதுக்கும் சயின்ஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒன்லி கணிதம், ஒரு லாஜிக், கால்குலேஷன், லாஜிக், அவ்வளவுதான். இந்த கட்டம் இங்க தொடர்பு இருந்துனா என்ன நடக்கும், லாஜிக், அவ்வளவுதான். அப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசுறதுக்கு எதுவும் கட்ட தொடர்பு இருக்கு, இல்லாம வராது. அப்ப லாஜிக் தான். இன்னொரு விஷயம், இந்த லாஜிக் எப்படி செயல்படுது அப்படின்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா நம்மளுக்கு கிரகங்கள் வந்து நம்மளை வந்து வழி நடத்துது அப்படின்னு. அதுவும் இல்ல, அது எங்கேயுமே சொல்லப்படல நூல்கள்ல, எங்கேயுமே கிரகங்கள். ஆச்சரியமா இருக்கு, கிரகங்களை வச்சுதான் எல்லாமே சொல்றாங்க. கிரகங்களை வச்சு சொல்றேன். இப்ப இந்த வாட்ச் இருக்கு, வாட்சுக்குள்ள முள்ளு இருக்கு. இப்ப நீங்க ஒரு மணி நேரத்துக்கு மேல சாப்பிட்டு இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முள்ளு தான் உங்களை சாப்பிட வச்சுச்சா? இல்ல, முள்ளு அது பாட்டு சுத்திக்கிட்டு தான் இருக்கு. முள்ளை பார்த்து நம்ம சாப்பிட்டுருக்கோம். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம சாப்பிட்ற நேரத்தை நம்ம வந்து மறுபடியும் மெமரி பண்ணி வச்சுட்டு, அப்போ 1 மணி ஆச்சுன்னா பசிக்கும், 1 மணி ஆச்சுன்னா சாப்பிடுவோம்னு சொல்றோம். அப்ப முள்ளு தான் சாப்பிட வச்சு நம்புறதா? இல்ல. அப்ப முள்ளு வந்து அதோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம அந்த முள்ளை பயன்படுத்தி நம் காலத்தை புரிந்து கொண்டு நம்மளுடைய வேலை செய்யறது போல கிரகங்கள் நம்மளுக்கும் சம்பந்தம் கிடையாது. கிரகங்கள் ஏதோ ஒரு இயற்கையினுடைய ஒரு பொருளாக, உருப்பொருளாக சுத்திக்கிட்டு இருக்கு. அதை வச்சு நான் காலத்தை கணிக்கிறேன். காலத்தின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை ஒரு சீரான ஒரு டிசைன்ல இருக்கு. அந்த டிசைனை கண்டுபிடிச்சு சொல்றேன். அப்ப கிரகங்கள் என்னுடைய வாழ்க்கைய எதுவுமே தீர்மானிக்கவே இல்லை. அது அதுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் இல்லை, அதுக்கு தீர்மானிக்குதுங்க. இப்ப சூரியன் எப்படி நீங்க வந்து ஒரு கட்டம், இந்த கட்டமும் பார்வையா இருக்கு, அதனால இவங்களுக்கு வந்து மனைவி இருக்க மாட்டாங்க, அதுதாங்க. அது வந்து என்னன்னா, இது வந்து காலம் தான். இப்ப இன்னைக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு புதன்கிழமை. எப்படி புதன்கிழமைன்னு பேர் வச்சீங்க? புதன்றது ஏன் வந்துச்சாங்க? எல்லாம் அமைச்சு போட்டு வச்சுக்காங்க, இன்னைக்கு புதன்கிழமை வச்சிருக்காங்க, போட்டாங்க. அப்ப சித்தாந்தவாதிகள்லாம் சேர்ந்து கிழமையெல்லாம் கிரகங்கள் பேரை பயன்படுத்த மூடத்தனம். கிரகங்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளின்னு எல்லாம் கிரகங்கள் பேரை வச்சிருக்கேன், பைத்தியக்காரனடா நீங்கன்னு சொல்லி மாத்திருக்கணுமா இல்லையா? ஏன் மாத்தல? இல்லைன்னா ஏன் வந்துச்சுன்னு நான் ஆராய்ச்சியாச்சும் பண்ணிருக்கணும்ல. அப்ப கிரகங்கள் பேர் ஏன் வந்துச்சு? நம்ம ஏன் வந்து இந்த டயத்தை பயன்படுத்துறோம்? நம்ம என்னதான் விஞ்ஞானியா இருந்தாலும் ஏன் காலண்டர் சிஸ்டத்தை பயன்படுத்துறோம்? இப்ப நீங்க வேற ஏதாச்சும் காலண்டர் பயன்படுத்திருக்கலாம்ல. அப்ப ஏன் சிஸ்டர் பயன்படுத்துறோம்? நம்ம இது எல்லாமே கால கணிதங்கள். என்ன உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, இங்க இருந்து நம்ம 2 பேரும் எவ்வளவு தூரத்துல வரோமோ, ஒரு 3 அடி தூரத்துல உட்கார்ந்துருக்கோம். அப்ப இந்த அடிங்கிறது என்னது? ஒரு அளவு, குறிப்பிட்ட அளவு. இது தூரத்தை ஒரு குறிப்பிட்ட தூரம் உள்ள அளவுனுடைய மடங்குகளாக புரிஞ்சுக்கிறோம். ஒரு 1 கிலோ கோதுமை அப்படிங்கிறது 15 கிலோ கோதுமை இருக்கு அப்படின்னா, அந்த 15 ஒரு குறிப்பிட்ட எடையுள்ள 15 மடங்கு அதுக்கு அர்த்தம். அப்ப வாழ்க்கை என்பது என்ன? உங்களுடைய லைஃப் அப்படின்னா என்ன? வாழ்றது, நான் என்ன மகிழ்ச்சியா வாழணும், சந்தோஷமா இருக்கணும். நான் சொல்றது சரியா டெக்னிக்கலாவே பேசலாம், ஏன்னா நம்ம ஆழமா பேசும்போது இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்க எப்படி வர்ணிப்பீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அப்ப நீங்க என்ன யாரு அப்படின்னா, நீங்க ஆர்டிஸ்டா அப்படின்னா இல்ல, அது உங்களுடைய பழக்கம், ஹேபிட், அது உங்களுடைய செயல். இப்போ நான் வந்து வண்டி ஓட்டு வந்தேன், நீங்க யாரும் கேட்டா நான் வந்து ஆக்டிவா ஓட்டுறேன்னு சொல்றதா? இல்ல. அப்ப நீங்க ஆர்டிஸ்ட்னு சொன்னா நீங்க செஞ்ச வேலையை நீங்க எப்படி இருக்க முடியும்? அப்ப நீங்க இல்ல. எனக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, பாலகிருஷ்ணன் அப்படின்னு எனக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அது அனுபவம். ஆனா நீங்க யாருன்னு உங்களுக்கு சொல்ல தெரியாது, சொல்ல முடியாது. அப்ப நான் யார் அப்படிங்கிறது யாருக்குமே சொல்ல தெரியாது. அப்ப எதை அடிப்படையில் சொல்றோம்னா, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் சொல்றோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், அந்த அனுபவம் எதனுடைய அடிப்படையில் மடங்குகளாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். எப்படி ஒரு தூரத்தை வந்து இத்தனை கிலோமீட்டர்னு சொல்றோம், இந்த வெயிட் எவ்வளவு வெயிட்னு சொல்றோம். அப்படி சொல்லும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை என்னவா பண்றோம்னா, அனுபவங்களாகத்தான் புரிஞ்சுக்கிறோம். அனுபவங்கள் அப்படிங்கிறது வந்து நகர்ந்து கொண்டே இருக்கிறது தான் அனுபவம். வாழ்க்கைங்கிறது அனுபவங்களின் தொகுப்பு, அவ்வளவுதான். தொகுப்பு ஓடிக்கிட்டே இருக்கிறது, அது நிக்காது, ஃபார்வர்ட் ஆகாது, ரிவர்ஸ் ஆகாது, ஓடிக்கிட்டே இருக்குது. அப்ப காலம் என்பது இயக்கம் தான் காலம். அதனாலதான் இது இந்த உறுப்பு பேர் என்னங்க? முட்டு. இது மொத்தத்துக்கு கால். கால் அப்படின்னா வந்து ஒரு உறுப்புக்கு பேர் கால். அது ஒரு தொகுதியா வரும்போது கால் அம்முன்னு சொல்லி காலம்ங்கிறது வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது பேர் கால். அதனாலதான் நகர்ற பேர் கால் தான். ஓகேங்களா? இப்ப கால் அப்படிதான் மூச்சுக்கு பேர் கால்னு சொல்லுவாங்க. அதுவும் சரம் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால. இப்போ ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பொருள் காலம். அப்ப ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய பொருளை இப்போ ஒரு தூரத்தை வைத்து அளக்கலாம், ஒரு எடையை இன்னொரு எடையை வச்சு அளக்கலாம், ஒரு கொள்ளளவு இன்னொரு கொள்ளளவு வச்சு அளக்கலாம். அப்ப ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எதை வச்சு அளக்கணும்னா, இன்னொரு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய பொருளை வச்சு அளக்கலாம். அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய பொருள் இது சூரியன் சுழற்சி. வானில் உள்ள கிரகங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கின்றத நாம் காலத்தை புரிந்து கொள்வதற்காக வான் கிரகங்களை பயன்படுத்துவோம். ஏன்னா அது ரிப்பீட்டா ஒரே மாதிரி ஓடுதுன்றதுனால அதை பயன்படுத்தணும். அப்ப வெறுமனே கால கணிதம் தான். அந்த கால கணிதம் நம்மளோட வாழ்க்கையோட சில உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப சந்திரன் வந்து ஒரு நட்சத்திரத்தை வந்து இன்னொரு நட்சத்திரத்தை அதே நட்சத்திரத்துக்கு வர்றதுக்கு 27 நாள் கம்ப்ளீட் பண்ணணும். அப்ப 27 நட்சத்திரங்கள் சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் இங்க இருக்கிறேன், நான் இப்ப எந்த பக்கம் பார்த்திருக்கேன்? ஆனா உங்களை பார்த்திருக்கிறேன்.
ஓகேங்களா, இல்லைன்னா நான் வந்து இதுக்கு ஒரு திசை இருக்கு. திசை இருக்கு, ஓகேங்களா, அந்த திசையை நான் எப்படி வானில சொல்றது? அந்த சந்திரன் வச்சோ அந்த கிரகங்களுடைய ஆமா, வானில திசைகள் கிடையாது. அப்ப பூமியில இருந்து பார்க்கும்பொழுது சந்திரன் எங்க இருக்காருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த நட்சத்திர தொகுப்புக்கு நேராக இருந்தார். அப்ப இது போல 27 நட்சத்திரம், 27 நாள் ஆகுது அவர் சுத்தி வர்றது. அப்ப 27 அதுக்கு நேரா இருந்த தொகுப்புகளுடைய பேர்ல இந்த நட்சத்திர தொகுப்புன்னு வச்சாங்க. அப்ப 27 நாள் ஆகுதா? திதிங்கிறது 30 திதி, ஓகேங்களா. அப்ப ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பை அப்படிங்கிறது இந்த சுழற்சியில தான் இருக்கு, ஓகேங்களா. சந்திரனை மையமா வச்சு சந்திரன் அப்ப என்னன்னா, சந்திரனுடைய அந்த சுழற்சியும் பெண்ணினுடைய கர்ப்பப்பைக்குள்ளேயும் ஒரு சிங்க் இருக்கு. 2 சிங்க் இல்ல, காலத்தினால் சிங்க் ஆயிருக்கு. அப்ப இந்த கர்ப்பப்பையை நான் ஒவ்வொரு தடவையும் செக் பண்ண முடியாது. ஆனா சந்திரனை என்னால ஈஸியா இன்னொரு 500 வருஷம் கழிச்சு சந்திரன் எங்க இருக்குன்னு எனக்கு கால்குலேஷன் பண்ணிட முடியும். அப்ப அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்து இந்த கர்ப்பப்பை ரிப்பீட்டா இதே வேலை செய்ய போகுது. அப்ப இந்த சந்திரன் எங்க போய் நிக்க போகுது, அது அப்ப இன்னும் 5 வருஷம் கழிச்சு சந்திரன் எங்க இருக்குன்னா அன்னைக்கு உங்களுக்கு இப்படி ஆகும். அப்ப நம்மளுடைய அறிவு சூரியன், ஆசை சுக்கிரன், புத்திசாலித்தனம் இன்டெலெக்சுவல் அப்படிங்கிறது புதன், என்னுடைய உடல் அமைப்பு அப்படிங்கிறது செவ்வாய், என்னுடைய இன்னர் அப்படின்னு சோல் அப்படிங்கிறது வந்து குரு, என்னுடைய கர்மான்னு சொல்லப்படக்கூடிய கர்மானா நீங்க உடனே வந்து வினையெல்லாம் போகாதீங்க, செயல், சர்வைவல்னு சொல்றோம் இல்லைங்களா, சர்வைவல் ஃபிட்னஸ் ஜீவனம் அப்படிங்கிறது சனியை பொறுத்தது. அப்ப இதனுடைய சைக்கிளும் சிங்க் ஆகிறதுனால ஒருவேளை என்னுடைய சந்திரன் கீழே விழுந்துச்சுன்னு வைங்களேன், ஒருவேளை வானத்துல கூடிய சந்திரன் கீழே விழுந்துச்சு, நான் வேற பொருளை எடுத்துக்க போறேன், அதுக்கு இணையான காலம் உள்ள வேற பொருள். அப்ப காலங்களை கணிதம் செய்கிறோம். அப்ப இந்த முள்ளு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த முள்ளு அப்படின்னா பூமி தன்னைத்தானே சுத்துறத நான் என்ன பண்ணேன், மினியேச்சர் பண்ணி வச்சேன். நான் கட்டம்ங்கிறது வந்து ஒரு மினி சின்ன வாட்ச், அந்த அளவை சின்னதாக. ஆமா, இது என்னன்னா அவர் பிறக்கிறப்ப இந்த கிரகங்கள் எங்க இருந்துச்சுன்றத அப்படி பாக்குறோம். அப்ப இதுக்கு முன்னால இதே கட்டங்கள்ல பிறந்தவன், நான் சொல்ல புரியுது, இதே மாதிரி இருக்கக்கூடிய பிறந்தவன் அமைப்போட இருக்கிறவனுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்ப இவனுக்கும் அது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 500 வருஷம் கழிச்சு இவனுக்கும் நடந்திருக்கு. அப்ப இது மாதிரி இருக்கிறவனுக்குலாம் இது நடந்துகிட்டே இருக்குன்றப்ப இனிமேல் ஒருத்தன் பிறக்கும் பொழுது இதே மாதிரி அமைப்பு இருக்கப்ப உனக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது சிங்க் ஆகுது. அப்ப இது லாஜிக் சிங்க் ஆகிறப்ப நம்ம திருப்பி சொல்லும் பொழுது அப்ப அது அதோடைய செயல்பாடு இங்க தாக்கத்தை உண்டு செயல்பாடே இல்லைங்க. நான் திருப்பி சொல்றது நீங்க அங்கேயே போறீங்க. இது காலத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். காலம் ஒரு ரிதம் மாதிரி இயங்கிக்கிட்டே இருக்கு, ஓகேங்களா. அப்ப காலத்துக்குள்ள நானும் ஒரு காலத்துல பிறகுறேன், நீங்க ஒரு அந்த காலம் இயங்கும் பொழுது அந்த காலத்தினுடைய சிங்க்ல நான் இப்படி இருக்கிறேன். அப்ப இந்த இடத்துல பிறந்தவங்களுக்குள்ள அப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்றோம், அவ்வளவுதானே தவிர அது ஒற்றுமைப்படுவதால் நான் வந்து இதை வந்து எனக்கு இறைவன் கொடுத்தாரு பொய்யா இருக்காது, ஞானி சொன்னது பொய்யா இருக்காதுலாம் சொல்லல. இப்ப நான் உங்களுக்கு அந்த லாஜிக் சொல்லி கொடுத்துட்டு போறேன். நீங்க ஒரு 15 ஜாதகம் பாருங்க, உங்களுக்கே அது ஒற்றுமை. 15 கட்டங்கள்ல எல்லாம் ஒண்ணு போல இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்கிற எல்லாம் ஒரே கதைக்கு இல்லாத இருக்கும். அப்படி இருக்கும். அப்படி இல்லாட்டினா நீங்க சந்தேகப்படலாம். இருக்குன்னு என்ன செய்வீங்க, அப்ப இந்த கட்டத்தின்படி இருக்கிறவங்க எல்லாம் இவங்க எல்லாம் ஒரே அமைப்புல இருப்பாங்க அப்படின்னு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை நான் உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் சொல்லி தரேன், இந்த ரூல்ஸை ஒரு 100 ஜாதகத்துல அப்ளை பண்ணுங்க. அந்த ரூல்ஸ் இருக்கிறது ஒரு 20 ஜாதகம் இருக்குதுன்னா 20 ஜாதகத்துக்கு இந்த பலன் இருக்கான்னு கேளுங்க. ஆமான்னு சொன்னான்னா அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, வெறும் பிறந்த தேதி மட்டும் தான் கொடுக்க போறான். அவன் மூஞ்சியை கூட நீங்க பார்க்க தேவையில்லை, ஒரு பேப்பர்ல எழுதி வாங்கிக்கோங்க. அவன்ல இந்த நீங்க ஒரு ஜாதகம் போட்டு ஏன்னா ஜாதகம் போறது ஈஸி, ஒரு செகண்ட்ல போட்டுடலாம். ஆப்ல போட்டு பார்த்துட்டு இவனுக்குன்னு ஒரு ரேண்டமா ஒரு 25 பேருக்கு டிக்கெட் அடிச்சு இவனுக்குலாம் 2வது கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை கொண்டு போய் லிஸ்ட் செக் பண்றப்ப அவனுக்கு எல்லாத்துக்கும் 2வது கல்யாணம் ஆயிடுச்சு என்ன செய்வீங்க? அப்ப பொருத்தமா இருக்கு, கரெக்டா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்லையா? அப்படி ஏத்துக்கிட்டதுனால இங்க சித்தாந்தங்கள் ரீதியாக இங்க மேட்டர் கிடையாது. இங்க சித்தாந்தங்கள் எதிர்த்த விஷயம், அதாவதுங்க ஒரு சூரியன் மையம், சூரியன் தான் மையம், பூமி சுத்தி தான் வருது. ஆனா ஜாதத்துல சூரியன் சுத்தி வருது, இது பைத்தியகாரத்தனம்னு ஒருத்தன் சொன்னான்னா ஓகே, பைத்தியகாரத்தனம் தான். ஒருவேளை அவனுக்கு தெரியாம சொன்னானா, சயின்ஸ் இருக்கு இல்லைங்களா, சயின்ஸ்ல 2 இருக்கு, ஜியோ சென்ட்ரிக், ஹீலியோ சென்ட்ரிக்னு 2 இருக்கு. ஜியோ சென்ட்ரிக்னா என்னன்னா, இப்ப அந்த கேமரா இருக்கு சரிங்களா, இந்த கேமரா வந்து வீடியோல தெரியுமா? தெரியாது. நம்மளாம் தெரியும், கேமரா தெரியாதா? தெரியாது. ஏன் தெரியாது? அதை எடுக்கல, அதுதான் எடுக்குது நம்மள. ஆமா, மேட்டர்னா அதுதான் எடுக்குது. அப்ப ஜியோ சென்ட்ரிக்ங்கிறது பூமி தான் நம்மளுக்கு கேமரா. பூமியில இருந்து நான் இந்த பிரபஞ்சத்தையே என்ன செய்யறேன், நம்ம பாக்குறோம். நான் சூரியன்ல இருந்து பார்க்கல, அது பேரு ஜியோ சென்ட்ரிக். ஏன்னா நம்மளே பார்க்க முடியாது, நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம அளவிடுவதற்கு நான் இங்க இருந்து அளவிட்டாதான் சரியா இருக்கும். நான் ஒருவேளை இன்னும் 500 வருஷம் கழிச்சு நான் எங்க இருப்பேன்னு எனக்கு தெரியாது. அந்த கணிதத்தை வச்சு நான் எங்க இருக்கணும் அங்க இருந்து நான் அளவிடலாம். அது ஜியோ சென்ட்ரிக்னு சொல்லி இப்பதான் அதையும் பேஸ் பண்ணி அப்படி ஹீலியோ சென்ட்ரிக்ங்கிறது இந்த சூரியன் மையமாக இருக்கிறது. இதே எல்லா கிரகங்களும் சுத்தி வருന്നത് ஹீலியோ சென்ட்ரிக். அப்ப நீங்க மேக்ஸிமம் ஜியோ சென்ட்ரிக்ல இருந்து கற்பனையாக தான் ஹீலியோ சென்ட்ரிக் போகணும். ஏன்னா ஹீலியோ சென்ட்ரிக் உங்களால போக முடியாது. நீங்க என்ன செய்யலாம்னா, இப்ப நீங்க இங்க இருந்து மதுரையில இருந்து எல்லா தூரத்தையும் அளவிடணும், டேப் வச்சு அளவிடணும். எங்க போகணும்? நீங்க மதுரையில இருந்து அங்க ஒரு புள்ளி வைக்கணும். இங்க இருந்து நம்ம எங்க அளக்கணுமோ இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க சரிங்களா, இங்க உட்காந்துட்டு மதுரையில இருந்து திருச்சி எவ்வளவு தூரம், மதுரையில இருந்து கோயம்புத்தூர் எவ்வளவு தூரம் எழுதணும்னா எங்க இருந்து டேப் பிடிக்கணும்? மதுரையில இருந்து தான் பண்ணணும். அப்ப சூரியன்ல இருந்து எவன் டேப் பிடிச்சது? சூரியனுக்கு எவன் போனா? இல்ல, போக முடியாது.
அப்ப நான் இங்க உட்காந்து, ஏன்னா மதுரைக்கு போக முடியாது, மதுரையோட கலவரம் போக முடியாது. அப்ப இங்க இருந்து மதுரை இவ்வளவு தூரம், அப்ப இங்க இருந்து கோயம்புத்தூர் இவ்வளவு தூரம், இத்தனை டிகிரில இருக்குது, அப்படி கணக்கு பண்ணோம்னா இங்க இருந்து கோயம்புத்தூர் இவ்வளவு தூரம்ன்றப்ப மதுரையில இருந்து அவ்வளவுதான் இருக்குன்றது கணிதம் பண்ணலாமா? இதுதான் ஹீலியோஸ். இல்ல இந்த கணிதம் வந்து இன்னைக்கு நீங்க சொல்ற டெக்னாலஜி காலத்துல இது ஒரு டெக்னாலஜி நீங்களா வச்சுக்க வேண்டியதாங்க. இதை விட டெக்னாலஜி, ஏன்னா நான் பஞ்சாங்க கணிதர், நாங்க இது வரைக்கும் இவங்க சொல்ற கணக்குல நான் போடுறதே கிடையாது. நாங்க வந்து இது வந்து வாக்கிய பஞ்சாங்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்னன்னா, வாக்கிய பஞ்சாங்கம்னா இப்ப உங்க பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப உங்க பேரை போட்டு எழுதிருப்பாங்க, பாலான்னு வச்சுக்கோங்க. அந்த பாட்டுல வாக்கியத்துல பாலா அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். அப்ப என்னன்னா, நிறைய பேர் என்ன பாலான்றது ஏதோ கடவுள் நினைப்பாங்க. இல்ல, இப்பு பிளஸ் ஆ பா, ஆ இல்லைங்களா? அப்ப ஆ 1 ஆ 2ன்னு கணக்கு இருக்குங்க. அந்த பாட்டை பிரிப்பாங்க, உயிர் தனியா மெய் தனியா பிரிச்சு, உயிருக்கு வந்து ஆ 1 ஆ 2ன்னு கணக்கு போட்டு மாத்திரைகள் பிரிச்சு, மாத்திரையில ஆ பிடிச்சு, அப்ப பா அப்படிங்கிறப்ப ஆ 2 கடைசி எழுதிட்டு லா அதுக்கும் 2, அப்ப 22ன்றத பாலான்னு எழுதிருப்பாங்க. இது மாதிரி வாக்கியங்களை எழுதி பாடல்களாக தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த வாக்கியங்களை ஃபுல்லா என்ன பண்ணா, நீங்க கன்வெர்ட் பண்ணி போடுறப்ப அதுல சந்திராதி கணிதம்னு போட்டிருப்பான். சந்திரன் எங்க போய்கிட்டு இருக்கு இத்தனை வருஷம், அந்த பாட்டை கணிதம் பண்ணா வந்துடும். அப்ப 500 வருஷத்துக்கு முன்னால, 1000 வருஷத்துக்கு முன்னால, 2000 வருஷத்துக்கு முன்னால பாடல்களை எழுதிட்டான். நீங்க இப்ப என்ன செய்யற, அவன் வந்து நம்மளோட பயங்கர புத்திசாலியா இருந்தாங்க அந்த காலத்துல. அவனுக்கு வந்து இறை ஆற்றல் இருந்துச்சுலாம் சொல்லல, அவன் அதே வேலையை செஞ்சிருக்கான். இப்ப எகிப்து இருக்குது, எகிப்துல என்னென்ன செஞ்சு வச்சுக்கிறான். அப்ப அசாத்தியமானது இப்ப நம்ம யோசிச்சு பார்த்தா, அசாத்தியமானது கண்ணுக்கு முன்னாடி இருக்குங்க. ஆமா இருக்கு. நான் சொல்றது அசாத்தியமானதுன்னா என்னன்னா, நான் ஒண்ணு இப்படி இருக்குது, அங்க போங்க 7 கடல் தாண்டி ஒரு பாட்டிலுக்குள்ள இருக்குன்னா அசாத்தியம் சொல்லலாம். கண்ணுக்கு முன்னால இருக்குல்ல, அப்ப நிஜம் தான், அது நிஜம்தான், அதை ஒத்துக்கிட்டதான். அப்ப தஞ்சாவூர் கோவில்புரத்தை கட்டினது ரிஸ்க்னு சொல்றான், ஆனா இருக்குல்ல. அப்ப நீங்க ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கல, இருக்குல்ல. நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த அவன் செஞ்சிருக்கான், அவனுக்கு தெரியலன்னு வேணா ஒத்துக்கலாம், இல்லன்னு சொல்லக்கூடாது. அப்ப என்னன்னா, இது போல கணிதங்களை அந்த காலத்துல மெனக்கட்டு பண்ணிக்கிறான். இப்ப நான் அடிக்கடி கேட்கறது, இப்ப நீங்க இசை இருக்கு, இசையை வந்து எத்தனையா பிரிக்க வேணாம்னா 7 சுரங்களா பிரிக்கலாம், ஒரு அது 72 மேலகர்த்தாவை பிரிக்கலாம், அதுக்கப்புறம் ஜன்னிய ராகங்களா பிரிக்கலாம். இப்ப ஏதாச்சும் புது ராகம் எவனாச்சும் கிரியேட் பண்ணிக்கிறான் 72 மேலகர்த்தா கழிச்சு? இல்ல. எத்தனை ஆயிரம் வருஷங்களா அதை தாண்டி உங்களால கிரியேட் பண்ணவே முடியல. தமிழ்ல இத்தனை உயிர் இருக்கு, இத்தனை மெய் இருக்குது, இதை தாண்டி நீங்க ஏதாச்சும் கண்டுபிடிச்சிங்களா புதுசா? இல்ல. எத்தனை ஆயிரம் வருஷமா நம்மளா விஞ்ஞானின்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம அதை பயன்படுத்துறதுக்கே கஷ்டம், அது கத்துக்கிறதுக்கு போகதல் இல்லைங்களா? கணக்கதிகாரம்னு ஒரு புக் இருக்குங்க, நீங்க டவுன்லோட் பண்ணி இல்லைன்னா கூகுள் பண்ணுங்க. நீங்க இங்க பயன்படுத்தக்கூடிய எல்லா யூனிட்ஸுக்கும் எல்லா மெஷர்ஸுக்கும் அவன் கணக்கு வச்சுக்கிறான். சரிங்களா? இப்ப காலம் அப்படிங்கறது, நீங்க இப்போ உதாரணத்துக்கு இப்ப நீங்க காலத்தை அப்படி சின்னதாகும், செகண்ட், அதுக்கு மேல மினிட்ஸ், அதுக்கு மேல அவர், அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், டே, அதுக்கப்புறம் மந்த், வீக், மந்த், அதுக்கப்புறம் இயர், அதுக்கப்புறம் அவ்வளவுதான் உங்களை அறிவியலா? நீங்க அதுக்கு மேல இல்ல இருக்கு, ஆனா நமக்கு தெரியல. இல்ல ஆனா நீங்க போனீங்கன்னா அங்க நம்ம இந்துன்றத விட நம்ம இந்தியாவுடைய தர்மத்துல அங்க ஆரம்பிச்சு வட்டம், மாவட்டம், மகாவட்டம், கல்பம், ஓகேங்களா, ஆரம்பிச்சு மகா கல்பம், மனுவந்திரம், அப்புறம் யுகம், கல்பம், பிரம்மன் சொல்லி எத்தனை வருஷம்ன்றத பிரிச்சிருக்கிறான். கணக்கதிகாரம்ன்ற நான் சொல்றத நம்பாதீங்க, கூகுள்ல கணக்கதிகாரம் டவுன்லோட் பண்ணிட்டு அதுல என்னென்னத்தை தான் எழுதி வச்சுக்கிறான்னு பாருங்க. அப்ப இதெல்லாம் இருக்குன்றத நம்புறதா வேணாமா? யதார்த்தம் நம்பித்தான். அப்ப இங்க சித்தாந்தம் அப்படிங்கறத நீங்க படிச்சு வச்சிருக்கீங்க. ஏன்னா இது வந்து சித்தாந்தம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில யதார்த்தமா இப்ப பாக்குறத நம்ம அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க சித்தாந்தம்னு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. இது ஒருவேளை தப்பா கூட இருக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு இது இன்னும் புரியாது இல்லைங்களா? இது எத்தனை இப்ப நீங்க சோசியலிசம் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? சில நூற்றாண்டுகள் ஆச்சு. அதுவும் வந்து என்னன்னா நம்மளுடைய ஒரு ஆற்றாமையினால ஆரம்பிச்சது. இப்போ ஒருத்தன் தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கான் முதுகுல, என்னடா நீ அடிக்கிற, நானும் ஒண்ணு அடிப்பேன்னு இருந்துச்சு, அடிக்கிறதான். அவன் திருப்பி பழுக்குன்னு அடிச்சுட்டான், என்ன பண்றது? உள்ள வேண்டியதான். அப்ப சோசியலிஸ்ட் எந்திரிச்சது அடி வாங்கினே விழுந்துரும். அது டைமிங் வேணா கொஞ்சம் முன்னாடி இருக்கலாம். அப்ப வந்து நான் வந்து வேற ஒண்ணு தத்துவத்தை உயர்த்தி பேசல. இந்த உலகம் அப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் நான் அனுபவப்பட்டு பாக்குறது, நிறைய வீடுகள்ல குழந்தை பிறக்காதவங்க வீடுகள்ல அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல குழந்தை பிறக்கிறது இல்ல. யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு நிறைய பேர் விபத்துல இறந்தவங்க, நான் சொல்றது அப்ப விபத்தே இல்ல, ஒருத்தர் மாடியில இருந்து விழுந்திருப்பான், தென்னை மரத்துல இருந்து விழுந்திருப்பான், கிணத்துல விழுந்திருப்பான், அவன் இப்ப அவனோட ஜெனரேஷன் ஆக்சிடென்டைஸ் ஆகுறான். இப்ப எல்லாமே மரபு ரீதியா வரதான் நான் பாக்குறேன். ஓகேங்களா? அந்த மரபு ரீதியா வர்றதுக்கும் இந்த கிரகங்களுக்கும் தொடர்பு அதுதான் பாக்குறேன் நான். அப்ப அவன் ஜாதத்தை வாங்குறப்ப இந்த கிரகங்கள் இங்க இருக்கும்போது சனி ராகு இருந்தா அவன் அடிபட்டு சாவுறான், இல்லைன்னா ஏதாச்சும் இம்பாக்ட் ஆகுது, ஏன்னா நரம்பு மண்டலங்கள்ல பிரச்சனை வருது, இல்லைன்னா சுரப்பி குறைபாடு வருது, ஆமாங்கிறாங்க. அப்ப திருப்பி ரிப்பீட்டா பாக்குறப்ப எல்லாமே மரபு ரீதியா நடந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்ப அதை ஏத்துக்கிறதா இல்லையா? உண்மைதான், ஏத்துக்கிட்டு. அப்ப என்னன்னா கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இல்ல, வந்தா என்ன செய்வேன்? வந்தா ஏத்துக்கிட்டு அந்த மாதிரி தான் கணக்கு நான். ஓகேங்களா? அப்ப ஜோசியம் இருக்கா இல்லையா? இல்ல,
அப்ப வந்தா ஏத்துக்கிறான். அந்த கணக்குல நான் வந்து ஏத்துக்கிட்டாரு. ம். அப்ப என்னுடைய அனுபவத்துல உங்களுக்கு நான் வந்து இப்ப நான் வந்து இதை கத்துக்கிறதுக்கு 500 வருஷம் ஆகணும்னு சொல்லல. ம். எனக்கு வந்து எங்களுடைய பாரம்பரியத்துல வந்து சொல்லல. ம். நீங்க வந்தீங்கன்னா 1 ஹவர்ல சொல்லித்தரேன். ம். ரொம்ப நாள்ல 1 ஹவர்ல சொல்லித்தரேன். ம். சில ரூல்ஸ் சொல்லித்தரேன். அந்த ரூல்ஸ் எந்த ஜாதத்துல வேணாலும் அப்ளை பண்ணி பாருங்க. ம். அப்படியே உட்கார் நீங்க சொல்ற பலன்கள் சரியா இருக்கும். ம். அப்ப இது சரியா யதார்த்தமா வருதுன்றதுனால நான் என்ன செஞ்சிருக்கேன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இது எனக்கு புரிஞ்சதுனால ம். சொல்லித்தரேன். இதுல இன்னொரு விஷயம் கேஸ்லாம் இருக்கு. இப்ப பாரம்பரிய நூல்கள்னு ஜோசியர்கள் படிக்கிறாங்க இல்லைங்களா? பாரம்பரிய ஜோசியம் பராசர முனிவர் எழுதினாரு, புலிப்பாணி சித்தர் எழுதினாரு. அவங்க வந்து கேஸ்ல எழுதிருக்காங்க. ம். நான் ஒரு கேஸை பாக்குறேன். ம். இந்த கேஸ்ல இந்த கண்டிஷன்லாம் இருந்துச்சுன்னு எழுதுறாங்க. ம். அவங்க வந்து அதை ரூல்ஸா கொடுக்கல. ம். உங்களுக்கு புரியுதுங்களா? அது ம். ரூல்ஸ் இல்ல. இப்ப வந்து ஒரு கேரக்டர் சந்திச்சா கேரக்டர் அப்படிங்கிற சந்திச்ச ஒரு கேஸ். கேரக்டர் நான் பார்த்த ஜாதகத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு, அவங்க ஜாதகத்துல இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்றாரு. ம். அதை வந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னா மனப்பாடம் பண்ணிட்டு இதுவே ரூல்ஸ்ன்றதை நம்புறாங்க. ம். அது தப்பு. அதனாலேயே நிறைய ஜோசியர்கள் சொல்லக்கூடிய பலன்கள் தவறா வருது. ம். நான் அப்படி சொல்றது இல்ல. கேஸ் லா கிடையாது. நான் ம். சொல்றது லா. ம். அப்ப இத 100 ஜாதத்துல அப்ளை பண்ணி இது வந்தா தான் நான் வந்து என்னோட புத்தகத்திலே எழுதுறேன். எனக்கு இப்ப என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கே சொல்லித்தரேன். ம். அப்ப சின்ன சின்ன லாவை சின்ன சின்ன டெக்னிக்ஸை வச்சு நான் சொல்லித்தரேன். ம். அப்ப இந்தந்த கிரகங்கள் சேர்ந்து இருந்தா இந்தந்த கிரகங்கள் பவரா இருந்தா அப்படி சொல்லித்தரேன். இன்னொரு விஷயம் பேர்களை வச்சு நான் சில விஷயங்கள் சொல்லித்தரேன். ம். சரிங்களா? அப்ப பேர்கள் வந்து என்னதுல தான் ஜாதத்துல தான் கிரியேட் ஆகுது. அப்போ உங்களுக்கு பேர் மாத்தினா வாழ்க்கை மாறணும் நான் சொல்லல, எங்கேயுமே சொல்லல. ம். உங்களுடைய பெயர் உங்களுடைய ஜாதகத்தோட ஒத்து போகுது. ம். உங்களுடைய குடும்ப பெயர்களும் உங்க ஜாதகத்தோட ஒத்து போகுது. அப்ப எல்லாமே விதிப்படி பிறந்திருக்கிறீங்க, அவ்வளவுதான். ம். அப்ப வாழ்க்கை இப்போ எனக்கு இப்போ ஒருத்தருக்கு 2 கல்யாணம் ஆகுறது வராரு, சொல்றேன் உங்களுக்கு 2 கல்யாணம் ஆகுது சொல்றாரு, என்ன சார் செய்யலாம்னு கேக்குறாரு. ம். அப்ப பரிகாரம் சொல்லி மாத்தவும் ம். அது முடியாது. முடியாது. அது நடக்கிறது நடந்தே தீரும். நடந்தது. ஏன்னா உங்க கட்டம் அப்படிதான் இருக்கு. கட்டம். அப்ப இதுலயும் நான் முரண்படல. ம். அப்ப பரிகாரம் பண்ணா மாறிடும், கோயிலுக்கு போனா மாறிடும், ம். பூஜை பண்ணா மாறிடுறதுல நான் வந்து ஏற்புடையது இல்லை. ம். நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு ம். விதி தான். அப்ப என்னன்னா உங்களுடைய ஜாதகம் என்பது உங்களுடைய வாழ்க்கையினுடைய போக்குகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. அது எதுக்கு பார்க்கணும்? ம். தண்டமா ம். பார்க்காதீங்க. சரிங்களா? யாரு பார்க்கணும் அப்படின்னா, நான் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கிறேன், ம். நாளைக்கு என்னால மூவ் பண்ண முடியல, ம். நான் செத்துறலாமா? எனக்கு ஒருத்தர் திருச்செந்தூர்ல இருந்து நெருக்கடி. போன் அடிக்கிறாரு, ம். சார் நான் கடலுக்குள்ள இறங்கிட்டேன், ம். உங்களுக்கு சிரிப்பு, உங்களுக்கு ஒரு போனு, உள்ள போய் செத்துறலான்னு இருக்கேன் சார். ஏன் சார் ஒரு ம். எனக்கு இவ்வளவு பிரச்சனை, சரி வெளியே வா பேசலாம் ம். அப்படின்னு சொல்றப்ப உன் பிரச்சனை வந்து இன்னும் 2.5 வருஷம் ஆகும், ம். உன் வேலையை அது பாரு. வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு தாக்கு. அப்படிங்கிற கண்டிஷன். அவன் வந்து இனிமேல் வாழ்க்கையில வாழவே முடியாதுன்னு ஒருத்தர் முடிவு எடுக்கிறான் இல்லைங்களா? ம். அப்போ உன் வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தா ம். வா. உன் விதி இருந்தா நீ செத்து தான் போவ, எனக்கு போன் பண்ணிக்க மாட்டேன் இல்லைங்களா? அப்ப நான் சொல்றது கிரிட்டிக்கல். அப்போ ஒரு இப்ப நான் உதாரணத்துக்கு நான் இப்ப நீங்க அந்த சொன்னீங்கல்ல விதி இருந்தா அப்படிங்கிறது, அந்த விதி இருந்தாங்கிறது கிரகங்கள் ஃபிக்ஸ் பண்றது தானே. அவனுக்கு விதி இருந்தா உங்களுக்கு இல்லைங்க, நான் வந்து ஒருவேளை விதி இல்லாதவன் எனக்கு போன் அடிச்சிருப்பான்ல. நான் சொல்றது அதுதான். விதி இருக்கிறவன் எனக்கு போன் அடிக்க மாட்டான், விதி இல்லாதவன் போன் அடிச்சிருப்பான்ல. அப்ப இந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்க மட்டும் தான். அப்ப அது ஃபிக்ஸ் செய்யப்பட்டது, நிச்சயிக்கப்பட்டது, எல்லாமே நிச்சயிக்கப்பட்டதுதான். அவன் சாகிறதுக்கு போறதுக்கு பார்த்திபனுக்கு போன் பண்ணனும் அப்படிங்கிறது ப்ரீ டிட்டர்மைன்ட் தான். ஓகேங்களா? எனக்கு போன் அடிக்க தேவையில்ல, அவங்க அப்பா கூட போன் அடிச்சிருக்கலாம். அவங்க அப்பாவுடைய வாடா அதெல்லாம் ஒரு மேட்டரா, என் சொத்துக்கு தரேன் வாடான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். ஆக மொத்தத்துல ஜோசியர் எதற்கு பாக்குறாங்க அப்படின்னா, வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜ் போகும்போது ஒரு சின்ன குழப்பம் வருது, உங்களுக்கும் வரும் எனக்கும் வரும். அப்படி வரும்பொழுது உங்க அப்பாட்ட ஐடியா கேட்க முடியாது. ஏன்னா நாளைக்கு விஷயத்தை உங்க அப்பானால சொல்ல முடியாது. அப்ப நாளை விஷயத்தை சொல்வதற்கு ஏதாச்சும் துறை இருக்குதா அப்படின்னா எந்த துறையும் இல்ல. ஒண்ணு குறி கேட்க போனோம், குறி கேட்கறது அவர் மனசுல வரத சொல்லுவாரு. லாஜிக்கா பேசணும் அப்படின்னா ஜோதிடம் அஸ்ட்ரோனாமிக்கல்னு இருக்கு. அஸ்ட்ராலஜின்னு வச்சது காரணம் காலக்கணிதம். அஸ்ட்ரோனாலே கிரகங்கள் தான். நீங்க வந்து இதுலயே வந்து சோழி பிரசன்னம், வெத்தலை பிரசன்னம், வாக்கு பிரசன்னம், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் சொல்ல. நான் சொல்றது அதெல்லாம் இல்லங்கிறீங்களா? அதெல்லாம் அவங்க உங்களுடைய இன்ட்யூஷன் தான். ஓகேங்களா? அது நம்புறவங்க நம்பட்டும். ஆனா அது வந்து லாஜிக் கிடையாது. இப்ப நீங்க என்கிட்ட வரீங்க, நான் வெத்தலை பார்த்து சொல்றேன், சோழியை உருட்டி வர்றேன், நாளைக்கு அடுத்து அந்த இன்னொரு சொல்லி வரலாம்ல உங்களுக்கு. அது வந்து இது அவங்க முன்னாடி உட்கார்றவங்களுக்கு என்ன அமைப்பு இருக்கோ அந்த சோழி தான் அப்படின்னு நம்புறாங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப வந்து அது வந்து லாஜிக்கான்னு கேட்டா லாஜிக் கிடையாது. இது வந்து லாஜிக். அப்ப உங்களுடைய லைஃப் எப்படி போன்றதை நான் சொல்லிடுறேன். உங்க விதிப்படி தான் நடக்கும். இன்னொரு விஷயம், உங்க விதியை என்னால அனுமானிக்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு பாத்ரூம் போறேன், ஓகேங்களா? ஒரு ஊர்ல இறங்கி ஒரு அர்ஜென்ட்டா போனோம். அப்போ அந்த 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 பொது கழிப்பறைக்கு போறேன். உள்ள போனோடனே கால் வைக்க முடியல, ஃபுல்லா சொதன்னு தண்ணியா இருக்குது. அங்கங்க செங்கல் வச்சுக்கிறான், அகலகலமா காலை வச்சு உள்ள போய் அங்க பாத்ரூம் போயிட்டு வரணும். இப்ப என்ன செய்யறது? போகணும், இல்ல வெளியே அடக்கிக்கிட்டு வெளியே வந்துட வேண்டியதான். அந்த இடத்துக்கு என்னால சகிக்கவே முடியாது, அந்த இடத்துல நிக்கவே முடியல கொஞ்ச நேரத்துக்கு. இன்னொருத்தன் வரான், கடகடன்னு உள்ள அது காலு சொதக்குன்னு போறான், போயிட்டு அதுக்குள்ளேயே பக் எடுத்து குளிக்கிறான், குளிச்சுட்டு சட்டையை உதறி காய வச்சுட்டு இன்னொரு புது சட்டை இதுக்குள்ள வச்சுக்கிறான், கேரி பேக்குள்ள. அதை எடுத்து போட்டு வேலைக்கு கிளம்புறான். அது அவனுடைய அமைப்பு. இப்போ என்ன நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவனுடைய வாழ்க்கையை பத்தி என்னால அனுமானிக்க முடியாது. இது வந்து கற்பனை தான். ஜோசியம் வந்து இப்படிலாம் இருந்தா இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நாங்க அனுமானிக்கிறோம். அனுமானிச்சு நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். உங்க இப்படி ஒருத்தனுடைய வாழ்க்கையை பத்தி எனக்கு எதிர்பார்க்கவே முடியாதப்போ அவனுடைய வாழ்க்கை என்ன செய்ய முடியாதுனால கணிக்க முடியாது. அப்ப என்னால பொதுவான கணிப்புகளை தான் சொல்ல முடியும். நீங்க இப்படித்தான் இருப்பீங்கன்னு என்னால
அறுதிட்டு சொல்ல ஏன்னா அறுதியிட சொல்ல முடியாது. உங்களோட வாழ்க்கை நான் பார்க்கல, நடந்தா தான் உங்களுக்கும் தெரியும். நான் வந்து இப்படி போகும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னால நடந்தவங்களுடைய கணிதங்களை வச்சு சொல்றேன். ஒருவேளை உங்களுடைய இது அந்த அளவுக்கு போகலாம், நெருக்கி ஒரு கற்பனை. இப்போ உதாரணத்துக்கு சார், ஒரு படம், ஒரு திரைக்கதை, ஒரு கதை, இதெல்லாம் கொடுத்து 2 டீமை கிரியேட் பண்றோம். 2 டீம், ஒரே கதை, ஒரே திரைக்கதை, ஒரே சப்ஜெக்ட், எல்லாமே அந்த புக்கு வரைக்கும் எல்லாமே ஒண்ணு. 2 கேமராமேனு, 2 டைரக்டர், 2 ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்து 2 படம் எடுக்கிறோம். 2 படம் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. ஏன் இருக்காது? படைப்பாளிகள் 2 பேரும் வேற இல்ல, கண்ணோட்டங்கள் வேற, பார்வைகள் வேற, எல்லாமே வேற. அவன் வேற சீன்ல எடுப்பான், அவன் வேற. இது மாதிரி என்னுடைய கற்பனைங்கிறது வேற சீன்ல இருக்கலாம், ரியாலிட்டி வேற சீன்ல இருக்கலாம். அதனால என்னால நேரடியாக அதை அனுமானிக்க. அது இந்த மாதிரி பிரச்சனைன்றதை அனுபவம். இன்னைக்கு காலைல ஒரு ஜாதகம் உங்களுக்கு 2 கல்யாணம் ஆகும், ஆனா யாரோட தொடர்பு வரும்னு சொல்றேன். எப்போ நடக்கும்னு கேட்கிறாரு. இருக்கு ஜாதத்துல, இப்பயும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம், ஆனா பத்திரமா இருன்னு சொல்றேன். அப்புறமா அவர் சொல்றாரு, சார் நான் ஏற்கனவே ஒரு பொண்ணோட தொடர்புல இருக்கிறேன், அதுதான் பிரச்சனை ஆகுமான்னு கேட்கிறேங்கிற. அப்ப என்ன, அவருக்கு நடந்து போச்சு, இன்னொருத்தருக்கு அடுத்து நடக்கும். அப்ப இந்த சப்ஜெக்ட நடத்தும். அப்ப அவங்க உங்களுடைய அதே மாதிரி அமைப்பு இருந்து ஒருத்தனுக்கு நடக்காம நடக்கும், நடந்தே தீரும். நடந்தே தான் தீரும், மாத்தவே முடியாது. இல்ல அவன் தனிப்பட்ட முறையில விரும்புறான், எனக்கு இன்னொரு பெண்ணோட தொடர்பு வேணான்னு விரும்புறான். என்ன விரும்புறதெல்லாம் நடக்கிறோம்னா அப்ப எப்படிங்க உலகம் சூப்பரா இருக்கும்ல? விரும்பினதெல்லாம் நடக்கிறதா இருந்தா நீங்க எதுக்கு இவ்வளவு கத்தி கஷ்டப்படணும்? நான் எதுக்கு கத்தி கஷ்டப்படணும்? இது நமக்கு நேர்ந்து விடப்பட்ட நம்ம நேர்ந்து விட்டுருக்காங்கன்ற மாதிரி நம்மள எவனோ நேர்ந்து விட்டுருக்கான் வந்து கத்திட்டு கிடக்கும். எல்லாமே விதிப்படிதான். உங்களுடைய விதியும் மாறாது, என்னுடைய விதியும் மாறாது. அப்ப விதியை மாற்றுவதற்காக கோயில் குளத்துக்கு சுத்துறது அப்படிங்கிறது அது உங்களுடைய ஆசை, பேராசை தானே தவிர நடந்து நம்ம பரிகாரம் பண்ணா பேராசை தான், மாறாது. அப்படி மாறுறதா இருந்தா எல்லாருமே என்ன செஞ்சிருக்கலாம், வாழ்க்கை பிரகாசமா மாத்திக்கலாம். எவ்வளவு அப்ப எல்லாத்தையும் மாத்திட்டா எல்லாருமே கோடீஸ்வரன், எல்லாமே டாடா பிர்லா ஆயிட்டா எவன் இதான்ற மாதிரி. இது வந்து விதி. இந்த ஜோதிடர்களை பார்த்து நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்கலாம், பணக்காரன் ஆகிடலாம். கண்டிப்பா எதுவுமே பண்ண முடியாதுங்க. அப்ப இந்த ஒருத்தவங்க பணக்காரன் ஆகணும், நான் ஜோதிடர் உங்களை வந்து பார்த்தா எனக்கு நீங்க வழிகாட்ட மாட்டீங்க. எனக்கு நான் எப்படி வழிகாட்ட முடியும்? அப்ப நான் பணக்காரன் ஆகணும்ல ஃபர்ஸ்ட். சரிதான் இல்லைங்களா? முடியாதுங்க. ஒருத்தருக்கு வந்து இப்படித்தான் இருக்கு அப்படின்னா அப்படித்தான் நடக்கும். ஒருவேளை மாத்துறதா இருந்தா உலகத்தை என்ன செஞ்சிருக்கலாங்க, மாத்தி அமைச்சிருக்கலாம். அப்ப நிறைய பேர் கேட்பாங்க, அப்ப இதுல வந்து கர்மா எல்லாமே வந்துருது இல்ல, உங்களுக்கு விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கர்மாங்கிறத ஏத்துக்கிட்டீங்க. ஆமா, கர்மான்றது கர்மான்றத வந்து நீங்க என்னவா சொல்றீங்க அப்படின்னா, இது என்ன முன்னோர்ல முன் ஜென்மத்துல நான் செஞ்சது, அது தெரியல, அது தெரியல ஓகேங்களா, ஆனா நடக்குது. அது எதுக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் அதுக்கு பின்னால ஒரு கதை, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா? நம்பிக்கையை நான் எங்கேயுமே விதைக்கிறது கிடையாது, அது என்னுடைய நம்பிக்கை. ஆனா நான் ரியாலிட்டியா பாக்குறது அப்படியே நடக்குது. அப்ப இந்த குடும்பத்துல பிறக்கிறவனுக்கு இது நடக்குது. நிறைய குடும்பங்கள் கண் கூட பார்க்கலாம். சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா 45 வயசு கல்யாணம் ஆகாம இருக்கும். அந்த குடும்பத்துல எவனாச்சும் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பான். இதே மாதிரி குடும்பம் தொடர்ந்து வரும். அந்த குடும்பத்துல பொண்ணு, அக்கா, தங்கச்சி யார் கல்யாணம் ஆகாதவங்க இருப்பாங்க. அது குறிப்பிட்ட ஜாதியில இந்த விஷயத்தை பார்க்கலாம். அப்ப ஏன் இதெல்லாம் நடக்குது? நிறைய பேர் பார்த்திருக்கேன். நல்ல பணம் இருக்கு, வீடு வாசல் எல்லாமே இருக்கு, ஆனா பையனுக்கு பொண்ணு தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, பையனுக்கு 35-40 வயசு கடந்து போயிட்டு இருக்கு. ஏன் அது ஜாதகத்துல இருக்கு, நடக்குது. அப்ப சிம்பிள். அப்ப ஒரு ஜாதகத்துல என்ன கிரகம் பலமாகுதோ, உங்களுக்கு லாஜிக் வேணா நான் சொல்றேன், இந்த லாஜிக் உங்களுக்கு புரியாதுன்னா பாக்குறவங்களுக்காச்சும் புரியாது. அப்ப ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாகுதோ அதுதான் அவனுடைய துன்பம் அல்லது இன்பம் ரெண்டுமே சேர்த்து. அப்ப ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் பலமாகுதுன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் பலமாகிறதுக்கான ரூல்ஸ் வேற. ஒரு ஜாதகம் திறக்கிறோம், அதுல நீங்க ஏதோ ஒரு ரூல்ஸ் நான் சொல்லித்தரேன், அது சுக்கிரன் பலன்றதை கண்டுபிடிச்சிட்டீங்க. சுக்கிரன் பலமானால் சுக்கிரனுடைய வழியாகவே உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும், சுக்கிரனுடைய வழியாகவே இன்பத்தை கொடுக்கும். அப்ப மனிதனுடைய இன்பம்ங்கிறது எதுவுமே கிடையாது. நான் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் போறேன். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எதுவுமே இன்பம் கிடையாது. ஓகேங்களா? ஏன் இன்பம் கிடையாதுன்னா எல்லாமே காலாவதி ஆகக்கூடியது. சரிங்களா? சரிதானே நான் சொல்றது? சரிதானே? நீங்க எந்த இன்பத்தை போய் பக்கத்துல போய் ஆனாலும் அது வந்து காலாவதி. அதுக்கு ஒரு முடிவு எல்லை, அது முடிஞ்சிருது. ஒண்ணு அது முடிஞ்சிடும், இல்லைன்னா நீங்க முடிஞ்சிருவீங்க. சரிதானே? ஒண்ணு அது சோழி முடிஞ்சிடும், உங்க சோழி முடிஞ்சிடும். ஆக எதுவுமே நிலையானது இல்லை. அப்ப நிலையான இல்லாத எல்லாமே வந்து ஒரு துன்பத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும். அதனாலதான் புத்தர் என்ன சொன்னாருன்னா, ஆசையே துன்பத்திற்கு காரணம் சொன்னாரு. ஏன் சொன்னாருன்னா, ஆசைப்பட்டதுனால துன்பம் வரல. நீங்க எந்த பொருளை ஆசைப்பட்டு பக்கத்துல போய் நின்னாலும், இப்போ ஒரு கார் இருக்கு, நான் நேற்று கூட கிளாஸ்ல சொன்னேன், ஒரு BMW காருடைய ஏசி கம்ப்ரஸர் வந்து 3.25 லட்சம் ரூபாயாம். அது போயிருச்சு, என்ன செய்யுதுன்னு கேட்டேன். என்ன செய்யலாம்? மாத்தி தான் ஆகணும். எவ்வளவு கஷ்டம். அந்த கஷ்டம் நம்மள்ட்ட BMW காரே இல்லைல்ல. அது மாதிரி இருக்கிறவனுக்கு பிரச்சனை. அப்ப எது இருக்கணும், எது வரணும், எதை தேடி போறோமோ அதனுடைய பிரச்சனையில் நம்ம சந்திப்போம். எனவே நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் பவரா இருக்கோ அதை நோக்கி உங்களுடைய பயணங்கள் தொடரும். அதனுடைய துன்பங்களா உங்களை தொடரும்.
இல்ல சில பேர் ஜோதிடர்கள் அணுகி அதன் மூலமா பரிகாரங்களை செஞ்சு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ள அரசியலுக்குள்ள போயிருவோமே. சில பேர் கட்டத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த கட்டம்லாம் வந்து வராது, என்ன நேரடியாவே கேட்குமே, ஸ்டாலின் கட்டத்தெல்லாம் வச்சுட்டு பல இந்துத்துவ அமைப்பு சேர்ந்தவர்கள்லாம் சொன்னாங்க இதெல்லாம் இது ஆக முடியாது அப்படின்ட்டு. ஆனா அவங்க மனைவி வந்து கோயில் கோயிலா சுத்தி ஜோதிடர் பார்த்து பரிகாரம் அதுன்னு ஏகப்பட்ட செஞ்சதா வந்து நம்ம செய்திகள்லாம் பார்த்துருப்போம். ஆக்கிட்டாங்களா, முதல்வர் ஆக்கிட்டாங்களா, இல்லைங்க அது அவங்க ஆக்கலைங்க. அதை விதி ஆக்கிருக்கு. இதுதான் ஆயிருக்கு ஓகேங்களா, அவங்க ஆக்கல, நம்மளா நினைச்சுக்க வேண்டியதாங்க. அப்ப ஏன் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல அந்த விதிக்கு இப்படி ஒரு பரிகாரம் இப்படி கோயில்லாம் போகணும் அப்படிங்கறதும் விதி யாரு கண்டுபிடிச்சு சொன்னது? அதை அந்த விதி இருக்காங்க. ஜோசிக்காரரே ஆயிருக்கலாம்ல. ஜோசியக்காரனுக்கு அந்த அமைப்பு இல்ல. அப்ப அந்த அமைப்புன்றது எங்க கொண்டு வரீங்க இல்லைங்களா? அப்ப என்னன்னா திருப்பி அங்க கொண்டு வந்து கடைசியில வந்துருவீங்க. எனக்கு கர்மான்னு சொல்லுவாங்க. கேட்டா ஏன் கர்மா நான் அனுபவிக்கிறேன்ப்பா, அவன் கர்மான்றா அப்ப மாத்தி கொடுக்குறேன்னுவான். அப்படி எதுவும் இல்லைங்க, அவங்களுடைய நம்பிக்கை அவ்வளவுதான். அவங்க முதல்வருடைய மனைவி வந்து கடவுள் நம்பிக்கை, அந்த யோகங்கள் யாகங்கள் வளர்க்குறாங்க, அதெல்லாம் வந்து அவங்க நம்பிக்கை. அவங்களுடைய நம்பிக்கையால் இவர் முதல்வர் ஆகல. அவருடைய விதிப்படி, அவருடைய முயற்சிப்படி, அவருடைய ஜாதகப்படி ஆயிருக்காரு, அவ்வளவுதானே தவிர ஒருவேளை ஆகாம போயிட்டாரு அப்படின்னா அதே விஷயத்தை இப்ப செஞ்சா என்ன ஆகும்? திருப்பி ஆகிட்டே இருப்பாரா? அப்ப மாத்தவே முடியாதா? அப்ப அதே ஜோசிக்காரரை பிடிச்சோம்னா இவர் ஆயிடுவாரா? அதே ஜோசிக்காரன் நான் ஆயிரம் முடியாது. அவங்க விதி தாங்க நடக்குது. இப்ப அந்த டைம் விதி நடந்ததுனால அவங்கள பாராட்டுறாங்க, அவ்வளவுதான். அப்ப நான் வந்து ஆளெல்லாம் சொல்ல மாட்டேன், உதாரணத்துக்கு தான் சொல்றேன், சரிங்களா? ஒரு இதுக்கு முன்னால இருந்த ஒரு பெண்மணி முடியாது. அப்படி முடியறதா இருந்தா எத்தனையோ ஜோசிக்காரங்க தான் இப்ப என்ன இருப்பாங்க, பிரதமராவோ அவனுக்கு எல்லாம் தெரியும், அதிபராவோ இருப்பாங்க. ஒரு ஜோசிக்காரன் கூட அப்படி யாரும் வரல. அப்படின்றப்ப ஜோசியத்தினால எதுவும் செய்ய முடியாது. ஒண்ணு, அன்னைக்கு யாரெல்லாம் ஜோசிக்காரங்க வந்தாங்களோ அவங்களுக்குலாம் அவங்கவுங்க வாழக்கூடிய இடத்துல 2 கிரவுண்ட் இடம் கொடுத்தாங்க. நீங்க என்னதான் தேர்ச்சி அடைஞ்சாலும் இந்தியாவில் ஒரு நாளைக்கு 3500 குழந்தைகள் சாகுது பசினால. அந்த பசி மரணங்களை இன்னும் தவிர்க்கல. அதுக்கு ஏதாச்சும் வழிகள் பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்குன்றதான் பாக்குது. இந்திய அரசியல் எதுவும் மாற்றங்கள் வரும்? இந்திய ஆட்சி அதிகாரத்தில் தமிழ்நாட்டில் மாற்றம் வரலாம். இல்ல இப்ப தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் நான் சொல்றேன், செப்டம்பருக்குள்ள எலெக்ஷன் வந்தா